இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ். அதுக்கு அடுத்தது இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் டென்சைல், கம்ப்ரசிவ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்ல போகிறேன். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமென் இருக்குது. இப்போ நான் வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அதாவது டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறேன். இந்த பக்கமும் சென்ட்ராய்டில் பார்த்திங்கன்னா ஆக்சியல் டைரக்ஷனில் நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்த உடனே உள்ள ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் எப்படி உருவாகும்னா இப்படி உருவாகும். சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டென்சைல் ஃபோர்ஸ். அதுக்கு பேர் என்னது? டென்சைல் ஃபோர்ஸ். இப்போ நான் அதே மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமென் எடுத்துக்கிட்டேன், ரைட்டுங்களா? இப்போ நான் ஃபோர்ஸை வந்து நான் இப்படி கொடுக்குறேன், ஆப்போசிட்டில் கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த பக்கம் ஆக்ட் ஆகிறத இது தடுக்கும், இது இந்த பக்கம் ஆக்ட் ஆகிறத இது ஆப்போசிட்டில் தடுக்கும். ஸோ இப்படி உருவாகக்கூடிய ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ், இந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இப்படி உருவாகும். இது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும் போது இப்படி நடக்கும். சரிங்களா? ஸோ டென்சைல் ஃபோர்ஸ், இந்த டென்சைல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா அப்படின்னா அதுக்கு பேர் டென்சைல் ஸ்ட்ரெஸ், சிக்மா டின்னு சொல்லுவாங்க, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குற இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, இதுக்கு பேர் என்னது? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இந்த இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ், பியரிங் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். இப்போ நம்ம இதில் முக்கியமாக பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் முக்கியமான விஷயம். இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.